Hello friends, நாம இன்னைக்கு OpenOfficeல validation எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். வாங்க. சோ எனக்கு இந்த A என்ற காலத்துல நம்பர் வேணும். நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க போறோம். சோ அதனால நான் ரோல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ரோல் நம்பர் எனக்கு 1 ல இருந்து 100 வரைக்கும் அப்படின்றதால. சோ இங்க A இருக்குலையா, அதுக்கு மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இந்த காலம் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டேட்டா இருக்குலையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா கிளிக் பண்ணிட்டு வேலிடிட்டி போங்க. வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மேக்ஸிமம் சில பேருக்கு கிரைட்டீரியாவிலேயே இருக்கும், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆல் வேல்யூஸ்க்கு பதில் இங்கே ஹோல் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோல் நம்பர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு எது வரைக்கும் இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அதாவது எனக்கு இங்கே 100 வரைக்கும், 100ம் இன்க்ளூட் ஆகும் இல்லையா. ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு இந்த எரர் அலர்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், ராங் என்ட்ரி அப்படி வேணா சொல்லலாமா, கொடுக்கலாம். இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்கோம். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வார்னிங் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். சேம் ஸ்டாப் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பண்ணிங்கன்னா நான் இப்போது நம்பர் 88 போடுறேன். ஓகே, இப்போ 101 போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ராங் என்ட்ரி இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா. இப்போ அகைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காலத்தை நான் என்ன கொடுத்துருக்கன்றதை செக் பண்ணிக்கலாம். டேட்டாவில் போயிட்டு அகைன் வேலிடிட்டியில் போனீங்கன்னா இங்கே ஸ்டாப் கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நான் வார்னிங் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. வார்னிங் கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. இப்போது 105 கொடுக்குறேன் வச்சுங்களேன். அங்கே என்ன சொல்லுது, ராங் என்ட்ரி. ஆனாலும் பரவாயில்ல, டைப் பண்ணுன்னா ஓகே கொடுக்கலாம். அங்கே என்ட்ரி ஆகும், ஆனால் ஸ்டாப் கொடுத்தோம்னா என்ட்ரி ஆகாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு வேலிடிட்டி கொடுக்கலாமா. டேட்டாவில் போயிட்டு வேலிடிட்டியில் க்ரைட்டீரியா போங்க. டெசிமல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெசிமலும் உங்களுக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஆகே நான் அதுவே கொடுத்துக்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல், சேம் 100 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 100 போடுறேன். ஓகே, 103 போடுறேன். இங்கே என்ன சொல்லுது, இன்வேலிடி. 100க்கு மேலேயும் போகக்கூடாது இல்லையா. இப்போ நான் இதில் டெசிமலும் கொடுத்து பார்க்கலாம். நான் டெசிமல் இதில் எடுத்துக்கோ. இதில் நீங்கள் டெசிமல் கொடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. ஓகேவா, ராங் என்ட்ரின்னு காட்டுது பாருங்க. ஏன்னா இதில் நானே ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் டெசிமலும் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த காலத்தை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டா என்ன இருக்குது, வேலிடிட்டியில் போயிட்டு டேட் டைம். ஸோ டேட் கொடுக்கலாம். டேட் வந்து எனக்கு பிட்வீன் கொடுத்துக்கலாமா. ஸோ உங்களுடைய விருப்பம் ஏதோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் இங்கே மினிமம் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் அவங்க டேட்டு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எரர் அலர்ட்டில் ஆல்ரெடி இங்கே சம்டைம் வந்து இங்கே ஷோ டிக்கு இல்லைன்னா நீங்கள் டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்தா தான் அந்த இடத்துல வார்னிங் மெசேஜ் ஸ்டாப் எல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் டேட் என்ட்ரி பண்ணுறேன். டேட் டைப் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ இங்கே காட்டலைன்னா, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கும் சேர்த்து நான் வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். டேட் டைப் பண்ண முடியாது. ஸோ இங்கே டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு டேட் கொடுக்கலாம். ஸோ ராங் டேட். ஓகே, ஆனால் நான் இந்த இடத்துல டேட்டுன்னு எனக்கு இப்போ டைப் பண்ணியே ஆகணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இங்கே என்னால் டேட்டுன்னு சொல்லி டைப் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே எங்கேயாவது ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு Ctrl+C கீபோர்டில் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல Ctrl+V கொடுத்தோம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை அதில் டைப் பண்ணிக்க முடியும். இல்லை ஸோ இந்த இடத்துல செல் ரேஞ்சு நீங்கள் முதல்ல டைப் பண்ணிக்கிட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் செல் ரேஞ்சு கொடுக்க போகிறேன். செல் ரேஞ்சில் எனக்கு இந்த ஒரு காலத்துக்கு இந்த ஒரு செல்லுக்கு மட்டுமே நான் இப்போது வேலிடேஷன் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக காலம் கொடுத்தேன், எனக்கு வேணாம், முதல்ல இந்த செல்லுக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் போயிட்டு வேலிடிட்டி கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, செல் ரேஞ்சில் போயிட்டு இங்கே இருக்கும். ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்ஸை டைப் பண்ணி வச்சுருந்துருக்கோம். இப்போ அதை நம்ம இந்த செல் ரேஞ்சில் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள்.
ஷ்ரிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே எந்த ஷீட்டில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டில் இந்த டீட்டெயில்ஸ் தான் எனக்கு அந்த ரேஞ்சில் வேணும். அதனால் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்துடும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கெல்லாம் இல்லவே இல்லை. பட் எனக்கு கீழே வேணும்னா அப்படி என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை வச்சு ட்ராக் பண்ணிவிட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அகைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சிம்பிள் வேணும், ஸ்மால் வேணுமா அப்படின்றதும். ஓகேங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி வேலிடேஷனுக்கு டைப் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம எடுத்துட்டோம். பட் நான் இந்த டைமில் ப்ரெசன்ட் டைம்லேயே நான் டைப் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு வேலிடிட்டி போனீங்கன்னா இங்கே லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். எனக்கு கிளாஸ் 1 வேணும், 2 வேணும், 3 வேணும், 4 அப்படின்ற மாதிரியும் டைப் பண்ணிவிட்டு எரர் அலர்ட் இருக்கா ஷோன்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா காட்டும் எல்லா இடத்துலையுமே. நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பட் இப்போ கொடுத்துட்டேன். பட் நான் கிளாஸ் 5க்கு பதில் இப்போ 8 வரைக்கும் நான் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அகைன் நம்ம கொடுத்துருக்குற டேட்டா இருக்கு இல்லையா, அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் போங்க. அகைன் வேலிடிட்டியில் போனீங்கன்னா க்ரைட்டீரியாவில் காட்டும். நம்ம 5க்கு பதில் அகைன் என்ன பண்ணிக்கலாம், எந்த கிளாஸ் வரைக்குமோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 8 வரைக்கும் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் லென்த்து. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் டேட்டாவில் போயிட்டு வேலிடிட்டி போங்க. அதில் டெக்ஸ்ட் லென்த்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு எது வேணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கலாமா? ஸோ அதில் எனக்கு ஒரு 5 வரைக்கும் இருந்தால் போதும். எரர் அலர்ட் செக் பண்ணிவிட்டு இங்கே ஷோவில் தான் டிக்கில் தான் இருக்குது. அப்போ ஓகே ஓகே கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஃபைவ்க்கு மேலே இருந்தால் நமக்கு வார்னிங் மெசேஜ் வரும். இப்போ நான் 2 லெட்டர் வரா மாதிரி இல்லை 3 லெட்டர்ஸ் வரா மாதிரி கூட டைப் பண்ணிக்கலாம். வேறு என்ன நேம் கொடுக்கலாம்? ஓகே, இதை கொடுக்கலாம், 3 கொடுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.